பலியிடப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்ல யாருக்காக? நமக்காக. ஹல்லேலூயா. நம்முடைய விடுதலைக்காக, மீட்புக்காக. ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். முதலாம் வார்த்தையை சகோதரர் பிரபு அவர்கள் இந்த நாளிலே தியானிப்பார்கள். நாம் அவர்களோடு கூட சேர்ந்து நாம் மெடிடேட் பண்ணுவோம். Praise the Lord. அன்பின் தேவனே, அப்பா இந்த வாய்ப்பை நீ தந்தமைக்காய் நன்றி ராஜா. அடியேனை மறைத்து அப்பா நீர் வெளிப்பட வேண்டுமா வேண்டுகிறோம் ராஜா. ஆமென். ஆக்சுவலாக ஒருத்தங்க மதிக்கிற தருவாயில் அவங்க என்ன வார்த்தை பேசுகிறாங்களோ, கடைசி நிமிஷத்தில் என்ன வார்த்தை பேசுகிறாங்களோ அது அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஆசை என்ன, அவங்களோட விருப்பம் என்ன என்பதை தெளிவாக தெரிவிக்கும். அதாவது அவங்க கடைசி நிமிஷத்தில் பேசுறது, ஒருத்தங்க சாகிறதுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்தில் பேசுறது அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஆசை என்ன, அவங்க விருப்பம் என்னன்றதை நமக்கு தெளிவுபடுத்தும். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை கைதியை கூட என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட கடைசி ஆசை என்ன, உங்கள் கடைசி விருப்பம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ அவனோட ஆசை, அவனோட விருப்பத்தை அவன் தெரிவிக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னோட மதனிக்கு சிலுவையில் இருந்த தருவாயில் அவர் கடைசியாக பேசின 7 வார்த்தைகள் அவர் எப்படிப்பட்டவர், அவரோட விருப்பம் என்ன அப்படின்றத நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. அதில் முக்கியமான வார்த்தை, ஃபஸ்ட்டு அவர் பேசின வார்த்தை என்னன்னா, திருப்பிக் கொள்வோம். லூக்கா 23:34. அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்காய் மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னிப்பு பற்றி வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல மன்னிப்பை பற்றி கேட்டிருக்கோம். மன்னிக்கிறதுக்கு சில சந்தர்ப்பம் வந்திருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா பசங்க என்ன சொன்னால், இவன் நான் மன்னிக்கவே மாட்டேன். வீட்டில் சில பிரச்சனையில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களை மன்னிக்கவே முடியாது, செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், இவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இப்படிலாம் வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த பாஸ்டர்ஸ் இல்லை பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இயேசுவை பின்பற்றுறீங்களே, அப்போ மன்னிக்கணுமே, ஏன் மன்னிக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிக்கிற குணன்றது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பேசுவோம், இயேசு மதிச்சு அவர் சொன்னாருன்னா அவர் கடவுள், அவர் சொல்லுவார், நம்ம என்ன கடவுளா மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தை நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது, எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் இயேசு சிலுவையில் மதித்தப்ப அவர் ஒரு 100% மனுஷனாக தான் மன்னிச்சாது அப்படின்றதுக்கு வேதத்திலே நமக்கு அவருக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 9:2. மத்தேயு 9:2. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மகனே திறன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதே போல லூக்கா 7:48. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ நம்ம 2 வசனம் பார்த்தோம். ஒரு வசனத்தில் திமிர்வாதனக்காரனை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. இன்னொரு இடத்துல அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. ஆனால் லூக்கா 23:34 வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும்ன்றாரு. இந்த மூணு வசனத்தில் ஃபஸ்ட்டு 2 வசனத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ கடைசியாக நம்ம பார்த்தா பிதாவே இவர்கள் மன்னியும்ன்ற வசனத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு 2 வசனத்துலேயும் உள்ளதுக்கும் இப்போ நம்ம பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும்ன்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? தனிப்பட்ட நபர் சொல்ல முழு உலகத்தையும் சொல்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 2 இடத்துலையுமே இயேசு கிறிஸ்துவே மன்னிக்கிறாரு. இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே அங்கே மன்னிக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி பிதாவின் இடத்துல விண்ணப்பம் வைக்கிறத தவிர இவரை டேரெக்டாக மன்னிக்கலை. அதாவது டேரெக்டாக மன்னிக்கலைன்னா உங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம் சிலுவையில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கலாம். பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னின்னு சொல்லி அங்கே போதிக்க வைக்க தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன காட்டுறதுன்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டப்ப அவர் 100% மனுஷனாக தான் இருந்தார். அதனால தான் மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டுன்றது ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்காரு. அது அங்கே செய்யாமல் அவர் என்ன சொல்கிறாரு, பிதாவின் இடத்துல விண்ணப்பம் வைக்கிறாரு. பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்தால் இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று பிதாவின் வைக்கிறார். அப்போ அது என்னத்தை காமிக்குதுன்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவானவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு உரிய எல்லாவித சித்திரவாதையும் எல்லாவித அவமானங்களையும் பட்டு தான் அந்த இடத்துலையுமே பிதாவோடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னின்னு சொல்லி கடைசியிலையும் தேவனுடைய ராஜ்யம் வந்து நிலைநாட்டணும். அதாவது தன்னோட சித்தம் இல்லாமல் பிதாவோட சித்தம் வந்து பூமியில் நிறைவேறணுன்றத முழுமையாக கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலைநாட்டினார்ன்றது தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேதத்தில் சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய வலது பாதத்திலிருந்து நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் அப்படின்னு. அதே அவர் வந்து சிலுவையில் தொங்கினப்பவே, சிலுவையில் இருந்தப்பவே என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக பகிர்ந்து பேசியிருக்காரு. ஆண்டவரே இவர்கள் பாவங்களை மன்னியும். இப்போ பகிர்ந்து பேசுறதுன்றப்ப இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை வந்து எதையாச்சும் உடச்சிருச்சு, முக்கியமான பொருள் ஏதோ உடச்சிருச்சு அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்க அப்பா கோவப்படக்கூடாதுன்னு அம்மா வந்து பையன் தெரியாமல் செஞ்சுட்டான், பையன் தெரிஞ்சே செஞ்சுருந்தாலும் பையன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை கொஞ்சம் விட்டுருங்க, அடிக்க வேணாம், விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அப்பா மன்னிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மன்னிச்சுட்டு அப்பாட்ட என்ன பண்ணுறாங்க, அந்த கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதே போல் இயேசுவானவர் தனக்கு எதிராக எழும்பின அனைத்து மக்களையும் மன்னிச்சுட்டு அதை தன்னோட மன்னிப்பு மட்டும் இல்லாமல் பிதாவின் இடத்துலையும் அதை கோரிக்கையாக வைக்கிறாரு. பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு. இதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலிமா நமக்கு எடுத்து கொடுக்குறாருன்றதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி கதை மூலயமா கொஞ்சம் சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு விசுவாசியும் அவரோட நண்பரும் ஒரு ஆத்துவாதமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு நெட்டில் ஒரு வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேல் வந்து மாட்டியிருக்கு. அந்த தேலை பார்த்தோன்னே அந்த விசுவாசி என்ன பண்ணுறாரு, அந்த தேலை வந்து அந்த வலையிலேருந்து விடுவிக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் முயற்சி பண்ணுறப்ப அந்த தேல் வந்து அவரை கொட்டுது. அப்போ அவர் கூட இருக்க அவர் நண்பர் கேட்குறாரு, அந்த தேல் தான் உன்னை கொட்டுது, திருப்பி ஏன் நீ வந்து அந்த வலையிலேருந்து அதை விடுவிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த விசுவாசி சொன்னாதான், தேலோட குணம் வந்து கொட்டுறது, அதோட குணம் கொட்டுறதுன்றதுக்காக என்னோட குணத்தை நான் மாற்றிக்க முடியாது. என்னோட குணன்றது மன்னிக்கிறது, இல்லை ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. அதனால் மற்றவங்க குணத்துக்காக நம்மளோட குணத்தை நம்ம மாற்றிக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவோட பிள்ளைன்றப்ப நமக்கான விஷயன்றது அவரை பிரதிபலிக்கிற பாத்திரமாக இருக்கணும். அதாவது ஒரு டீச்சர் வந்து தன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அந்த பிள்ளை எப்படி அதை ரிப்ளை பண்ணுறான், அவன் வந்து டெஸ்ட்டில் எப்படி வந்து கொடுக்குறான்றத நிச்சயமாக ஒரு டெஸ்ட்டு வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க நடத்துனது அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நமக்கு தெரியும். அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு வார்த்தையை கேட்குறோன்னா அந்த வார்த்தைக்கான சூழ்நிலை வரப்ப நம்ம அந்த சூழ்நிலையில் எப்படி நிற்கிறோம், அதுதான் முக்கியமானது. இப்போ நமக்கு எப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு மன்னிக்கிற குணம் வேணும். அப்படி நமக்கு மன்னிக்கிற குணம் இல்லைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அதுக்காக விண்ணப்பம் செய்யணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அதுக்கான
அதுக்கான மன்னிக்கக்கூடிய நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுப்பாரு. ஆமென். கடைசியாக திருப்பூர் வாடி இந்த வசனத்தை படித்தேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்களே. ஹalleluya. praise the lord. amen. praise the lord. மன்னிப்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று.